சிலுவை தியான கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாட்களிலுமாக கூட நாம் என்னாகம புஸ்தகத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி பாடுகள் சிலுவையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக இந்த புஸ்தகத்தை ஏன் படிக்க வேண்டும் என்பதற்கான வரைமுறையிலே எப்படி சிலுவை அடங்கியிருக்கிறது எல்லா காட்சியிலையும் என்பதை பற்றி படிக்க ஆரம்பித்தோம். அதைத் தொடர்ந்து இரண்டாவதாக கணக்கெடுப்பு என்கின்ற அந்த முறையிலே எப்படி கர்த்தர் அவருக்கு ஒரு சேனை கிடையாது, சேனைகளின் கர்த்தர் எப்படி கல்வாரி சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து முடித்து இப்போ நம்மளை எப்படி ஜெயம் எடுத்தவர்களாக நிற்க வைத்தார் என்று சொல்லி கல்வாரியை பார்க்க ஆரம்பித்தோம். மூன்றாவது பாளையத்தினுடைய வடிவமைப்பு அது எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் சிலுவை காட்சி போன்று இருந்தது என்று சொல்லி நாம் படிக்க ஆரம்பித்தோம். அதிலிருந்து சிலுவையை பார்க்க ஆரம்பித்தோம். நான்காவதாக முதற் பலன்களின் மூலமாக நாம் கல்வாரியை பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு நம்ம எல்லாரையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதற் பலனாக மீட்டிருக்கிறார், முதற் பேரானவர்களாக மாற்றியிருக்கிறார். எப்படி என்றால் அன்றைக்கு முதற் பலனானவர்களை 5 சேக்கல் கொடுத்து வாங்குவது போல இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 5 காயங்கள் மூலமாக என்னையும் உங்களையும் கல்வாரியில் மீட்டிருக்கிறார் என்பதை பற்றி நாம் படிக்க ஆரம்பித்தோம். ஓரளவுக்கு நீங்கள் இந்த புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவரை சுவாரஸ்யமாக இல்லை என்றால் கூட இனிமேலாவது இந்த சில காரியத்தை மற்றும் படிக்க போகின்றோம். விசேஷமாக அந்த 4ஆம் அதிகாரம் கூட பார்த்திங்கன்னா இந்த லேவியின் பிள்ளைகள் கெர்சோம், கோகாத், மெராரி என்று சொல்லக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை, அவங்க எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் 4 வரையில் அவங்க சொன்னவர். இப்போ 5, 6 ஆகிய 2 அதிகாரங்களிலே முக்கியமான ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறார். இந்த 2 அதிகாரங்கள் 5 மற்றும் 6 இந்த 2 அதிகாரங்களிலையுமே ஒரு 4 காரியங்களை பற்றி பேசுகிறார். இந்த 4 காரியத்தை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இதிலிருந்து எப்படி சிலுவை தென்படுகிறது, தெரிகிறது என்பதையும் பற்றி பார்க்க போகின்றோம். இதில் இருக்கின்ற பரிசுத்தம், இதில் இருக்கின்ற வேசித்தனம், நசிரேய விருதம், ஆசாரியனுடைய ஆசீர்வாதம், இந்த 4 காரியத்திலையும் எப்படி சிலுவை உள்ளடங்கி இருக்கிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகின்றோம். எப்போதுமே கர்த்தராகிய தேவன் அவருடைய பிள்ளைகள் எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்பினார் என்று சொன்னால் பாளையத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். பாளையம்னா ஒரு கேம்பஸ், மிகப்பெரிய சென்டரில் ஆசிரியப்பு கூடாரம் வந்தது. அது சுற்றிலும் தேவ ஜனங்கள் 12 கோத்திரங்களும் சுற்றிலும் இருக்க ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன இதில் காமிக்கிறதுனா எப்போதுமே தேவனும் அவருடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார், அவருடைய பிள்ளைகளும் அவரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இது ஏதோ இந்த இடத்துல மட்டும்தான் கிடையாது. ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பித்த ஒரு நீண்டகால பந்தம்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தேவன் ஏன் ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை உண்டாக்குனார்னா மனுஷன் தேவனோடு இருக்கணும், தேவன் மனிதனோடு இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதான் எல்லாமே. மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவைகள் கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டது. மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக மனிதன் தேவன் விட்டு பிரிந்து போனான். ஆனாலும் தேவன் மனிதனை பிரிய வேண்டும் என்று அவர் விரும்பலை. திரும்ப மனுஷன் திரும்ப வராரு பாருங்கள். இது என்ன காமிக்குதுன்னா அவர் அவருடைய அன்பை நமக்கு காமிக்குது. நம்ம மிஸ்டேக் பண்ணி அவர் விட்டு ஓட நினச்சாலும் அவரை விட்டு ஓடினாலும் விடுவதில்லை என்று சொல்கிற பாட்டின்படி அவர் விட்டு ஓடினாலும் அவர் விடாமல் தொடர்ந்து நம்மளை பிடிச்சிட்டு, இல்லைப்பா நான் உன் கூட தான் இருக்கணும், நான் உன் கூட தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை தேடி வருகிறதை நாம் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அப்போ என்னென்னா எல்லாருமே அவரை சுற்றிலும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் ஒரு சில குரூப்பை அவர் விட்டு வெளியே இருக்கணும்னு விரும்பினார். அதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். எல்லாரையும் பாளையத்துக்கு உள்ளே இருக்க சொன்ன தேவன் எதற்காக ஒரு சில குரூப்பை பாளையத்திற்கு புறம்பாக்கினார் என்பது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே பரிசுத்தம் இல்லாத ஒன்று பாளையத்துக்குள் இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஆச்சரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் இருக்கின்ற பாளையம் முழுவதுமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் பரிசுத்தத்தை பராமரிப்பதற்காகவே தேவன் இந்த காரியங்களை ஒழுங்கு செய்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த பரிசுத்தத்தை பராமரிப்பதற்கென்ற யாத்திராகம புஸ்தகத்தை எழுதுகிறாரு.
லேவியராகம புஸ்தகத்தை எழுதுகிறாரு. நீங்கள் நினைக்கல லேவியராகம புஸ்தகம் என்னப்பா இப்படி இப்போ பார்த்தாலும் ரத்தமாகவே தெரியுதே, ரத்த சரித்திரம் மாதிரி, ரத்தம் மார்க்கம் மாதிரி, ரத்தம் இப்படியே போகுதே, என்ன இது அப்படின்னு பார்த்தோம்னா, அது எதுக்காக அப்படின்னா பரிசுத்தம் என்ற ஒன்று அவரை சுற்றிலும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. அப்போ இது எல்லாவற்றையுமே பார்த்தீங்கன்னா மோசையினால் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட நடைமுறை வாழ்க்கைப்பட்டதான் இப்போ என்னாகம புஸ்தகத்துலேயும் மோசை தொடர ஆரம்பிக்கிறார். இப்போ என்னாகமத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 4 விஷயங்கள், இது பரிசுத்தத்திற்கு தேவன் எப்படி பரிசுத்தத்தை எப்படி விரும்புகிறார், பரிசுத்த வாழ்க்கை எப்படி அவர் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை பற்றி பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதில் அசுத்தமான மக்கள், பிற்பாடு இதில் பாவ மன்னிப்பு, இதில் திருமணமான கணவன் மனைவிக்கும் இருக்கின்ற விசுவாசத்தன்மை, தனிப்பட்ட பொருத்தனைகள், நசரே விரதங்கள் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த 2, 5, 6 நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அது மட்டுமல்ல, கிளைமேக்ஸில் இந்த 6ஆம் அதிகாரம் முடியும் போது ஆசாரியனுடைய ஆசீர்வாதத்தில் முடிகிறதையும் நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியோடு இந்த 6ஆம் அதிகாரம் முடிகிறதையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். சரி, முதலாவது 5:2 வசனம் படிக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். குஷ்டரோகிகள் யாவரையும், பிரமியம் உள்ளவர்கள் யாவரையும், சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கி விடவே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை இடு. எதுக்காக இந்த இடத்துல பார்க்குறோம்? வெளியே அனுப்பு அப்படின்றார். பாளையத்திலிருந்து விலக்கி விட இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை இடு. பாளையத்தை விட்டு வெளியே போக சொல், கெட் அவுட் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அவங்கள பாளையத்தை விட்டு வெளியே போக சொல்லுப்பா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கட்டளை இடுறாரு. யார் யாரெல்லாம் சொல்கிறார் பாருங்க. 3ஆம் வசனம் சொல்ல, ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் விலக்கி நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்திலிருந்து புறம்பாக்கி விட கடவீர்கள் என்றார். இதில் சொல்லிட்டார், இதை பட்சபாதமே பார்க்கக்கூடாது அப்படின்ட்டார். எவன் தப்பு பண்ணாலும் ஆணாக இருக்கட்டும், அது பெண்ணாக இருக்கட்டும், அந்த இடத்துல பாரபட்சமே பார்க்காம உடனே செய்ய வேண்டிய வேலை, கண்டுபிடிச்சிட்டேன்னா உடனே பாளையத்தை விட்டு வெளியே அனுப்பிடு என்று சொல்கிறத பார்க்குறோம். லேவியராகமத்தில் சொன்ன ஆண்டவர் தான் எப்படி லேவியராகமத்தில் அவர் அசுத்தம் எது, அசுத்தம் இல்லாதது எது என்பதெல்லாம் வேறு பிரித்து காண்பித்தது போல் இப்பயும் என்ன பண்ணுறாருன்னா இந்த அசுத்தமானதெல்லாம் பாளையத்திற்கு புறம்பே வெளியே கொண்டு போன்றார். ரெண்டாவது காரியம் 5ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன், 4லேருந்து படிக்கிறேன். கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரர் செய்து அவர்கள் பாளையத்திலிருந்து புறம்பாக்கி விட்டார்கள். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தையும் செய்ய குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள். அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோடே 1/5 பங்கை அதிகமாய் கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன். முதலாவது என்ன பார்த்தோம்னா, தப்பு பண்ண எல்லாருமே பாளையத்துக்கு புறம்பே ஆக்கு அப்படின்றார். 2வது, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நிவாரணம் என்ன, பலி என்ன என்பதை பற்றி இங்கே சொல்கிறார். 2வது, தீர்வை பற்றி சொல்கிறார். இதில் பாவம் என்பது என்ன, குற்றம் என்பது என்ன என்பதையும் நமக்கு விளக்கி காமிக்கிறார். அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். களவு செய்யாதிருப்பாயாக என்பது ஒரு பிரமாணம் இல்லைங்களா, 10 கட்டளையில் வரக்கூடிய ஒரு பிரமாணம். களவு செய்யாதிருப்பாயாக என்ற ஒரு பிரமாணம். இதில் இந்த ஒரு பிரமாணத்தில் பாவம் என்ன, குற்றம் என்ன என்பதை வேறு பிரித்தோம்னா, முதலாவது பாவம் என்ன, இதில் களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லக்கூடிய அந்த கட்டளையில் வரக்கூடிய பாவம் என்ன, குற்றம் என்ன என்பதை 2 வேரியேஷனை காமிக்கிறேன் பாருங்க. முதலாவது, இப்போ களவு என்ற சொன்னால் இன்னொருத்தர் பொருளை திருடி கொள்வது, அபகரித்து கொள்வது இல்லைங்களா. முதலாவது, இன்னொருத்தருடைய பொருளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதே பாவம். புரிஞ்சுச்சுங்களா? முதல்ல எடுத்தாதான் பாவம் கிடையாது. திருநா அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா தான் பாவம் கிடையாது. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து பிற்காலத்தில் நீ எண்ணத்தில் ஸ்டார்ட் ஆகுதுல அங்கேயே நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்றார். அப்போ பாவம் என்ற ஒன்று என்ன அப்படின்னீங்கன்னா, தேவனுடைய கட்டளையை நம்ம என்ன பண்ணுறோம், தேவன் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அதை நம்முடைய மனதில் நினச்சாலே பாவம் அப்படின்ட்டார். களவு, இன்னொருத்த பொருளை எடுத்துக்கொள்ளலாம், அபகரிக்கலாம், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலே பாவம்.
புரியுதுங்களா? நினைச்சாலே பாவம். ரெண்டாவது குற்றம் என்பது என்னன்னா, அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா குற்றம். பாவம்னு என்ன? எண்ணத்தில் வரும்போதே அது பாவம் ஆயிடுது. குற்றம் என்றால் என்ன? அது என்னைக்கு நீ எடுக்கிறீங்களோ அது குற்றம் ஆயிடுது. இப்போ புரியுதா? பாவம் என்றால் என்ன, குற்றம் என்றால் என்ன என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்க. பாவம்னா மைண்டில் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் கொடி கொலை செய்யாதிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்குதியா, நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஒரு புதிய கற்பனை சொல்கிறாரு. நீ நினைச்சாலே அது பாவம்ட்டார். ஓகே, இதில் புரிஞ்சுக்கிட்டாலே குற்றம் என்ன என்பது புரிஞ்சுக்கும். குற்றம் என்பது என்ன? அது செய்து விட்டால், தேவன் சொன்ன அந்த விதியை மீறிவிட்டால், தேவன் சொன்ன அந்த கற்பனை மீறிவிட்டால் அது குற்றமாகி விடுகின்றது. அப்போ நான் கேட்குற பாவம் என்றால் என்னன்னா, இன்னைக்கு மனதில் தோன்றுகிறது, இது எல்லாரும் பண்ணுறாங்களா? எஸ், எல்லாரும் பண்ணுறாங்க. பாவம் பண்ணுறாங்களா? இன்றைக்கி ஒருத்தவங்க சொல்லலாம், ஏங்க நான் அப்படி ஒன்றும் பெரிய இதெல்லாம் பண்ணலைங்க. இந்த மைண்டில் வந்துருச்சு இல்லைப்பா, ஏசுகிற சொல்கிறார் அதுவே இப்போ நீ பாவம் அப்படின்னு சொல்லிட்டார். இன்றைக்கி உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் நான் பாவியே இல்லை, பாவமே செய்யலைன்னு யாரும் சொல்ல முடியாது. அவங்க என்ன பாவம்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த குற்றம் அந்த காரியத்தை செஞ்சாதான் அவங்க நினைக்கிறாங்கன்னா செஞ்சாதான் பாவம் நினச்சிட்டு இருக்காங்க. ஏசுகிற சொல்லிட்டாரு, நீ செஞ்சியான அந்த குற்றத்தில் போய் குற்றவியலில் போய் வருது, முதல்ல பாவவியலில் உட்காருது அப்படின்றார். ஆமென். புரியுதா? நாங்கள் புரிஞ்சிச்சா? யோசிக்கிறீங்களா? யோசிங்க, நல்லா யோசிங்க. ஆகவே பாருங்கள், ஆண்டவர் எங்கேயே கர்த்தர் இதை சொல்கிறார், முளையிலேயே கிள்ளி போடுன்றார்ல. அதுதான் ஆண்டவர் இயேசு முளையிலேயே கிள்ளுன்னு ஆசைப்படுறார். அது எண்ணங்களே உருவாகக்கூடாது என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ குற்றம் என்று வரும்போது எல்லாரும் குற்றம் செய்கிறது கிடையாது, இதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம சில பேர் குற்றவாளிகள்னு சொல்லிடுவோம். ஆனால் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் இருக்கிற பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிற பவுல் சொல்கிறார் இல்லையா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். எல்லாம் குற்றம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் போல. என்ன சொல்ற பவுல் நான் சொன்னா, பாவம் அதை குற்றம் செஞ்சாங்கன்ற ரெக்கார்டு கொண்டு வரல, எல்லாரும் பாவம் செஞ்சாங்க. எப்படி? மைண்டு, எண்ணங்களிலே வருகின்றது. அப்போ எண்ணங்களில் தோன்றினாலே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். உண்மையை சொல்ல போனால் நம்ம கூட பாருங்கள், தேவனுடைய மகிமை சில நேரத்தில், தேவ மகிமை நம்ம கூட தான் இருக்குது, ஆனால் தேவனுடைய மகிமை நம்ம இழந்து நிற்கிறோம். சில நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள் ஏற்படுற சில பாவம் நீங்கள் நினச்சாலே பாவம் அந்த லிஸ்ட்டில் வருது பாருங்கள். அதிலே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற அந்த உறவில் ஒரு விரிசல் விட ஆரம்பிக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம், செஞ்சாலே தப்பு, பண்ணனால தப்புன்னு சொல்கிறோம். ஆண்டவர் சொல்லப்பா, நீ இந்த ஸ்டார்ட் பண்ணுற பாரு, அப்பயும் எனக்கும் உனக்கும் இருக்கிற இந்த இணைப்பை துண்டிக்க நீ ஆசைப்படுற என்று அர்த்தத்தில் தேவன் சொல்கிற நம்ம பார்க்கின்றோம். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், குற்றம் செய்தவன் குற்றத்திற்கு, அதாவது பாவம் செய்தவன்றதை விட இந்த இடத்துல குற்றம் செய்தவன் என்ன பண்ணணும்னா குற்றத்திற்கான நிவாரணத்தை செலுத்தி ஆகணும். புரியுதுங்களா? அந்த இடத்துல அப்படி செய்யும்போது, அந்த நிவாரணத்தை செலுத்தும் போது அவன் பாவத்தை செய்து குற்றவாளியாக அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள். அப்புறம் சொல்கிற 5இல் ஒரு பகுதியை கட்ட வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார். உதாரணமாக ஒரு ஆட்டை நீ திருடினா, திருடுறதுக்கு முன்னாடியே பாவம் உருவாயிடுச்சு. ஆனால் என்னைக்கு நீ திருடி அன்றைக்கி நீ குற்றவாளி ஆகிட்ட. இப்போ குற்றவாளியான பிற்பாடு நீங்கள் என்ன பண்ணணும், 5இல் ஒரு அதுக்கு திருடினதுக்கு பதிப்பாக 5இல் ஒரு பகுதியை கூட்டி தரணும் ஆட்டோட மதிப்போடு. இப்போ ஆடு 100 ரூபான்னா 5இல் ஒன்றுன்னா 120 ரூபாயை நீ கொடுத்து ஆகணும். 100 ரூபாயும் கொடுக்கணும், அதோட அபராதம் பெனால்ட்டி சொல்கிறாங்களோ அதோட அபராதம் சொல்லிட்டு 120 ரூபாயும் சேர்த்து கொடுக்க வேண்டும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் குற்றம் செஞ்ச உடனே சர்வசாதாரணமாக நம்ம உலகத்தில் இருக்கின்ற ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, சாரி அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. சாரிங்க, சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க சாரிங்க. ஆனால் அந்த சாரி எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா அதற்கான அபராதத்தை செலுத்தினால் மட்டும்தான் சாரி ஃபுல்ஃபில் ஆகுது. புரியுதா? புரியலையா? யோசிங்க, திங்க் பண்ணுங்க, கொஞ்சம் உட்காந்து இந்த சில பேர் ரூம் போட்டு யோசிங்கன்ற மாதிரி உட்காந்து யோசிங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே தேவன் உங்களுக்கு புரியப்படுத்திடுவார். அப்போ சாரி என்று சொல்லக்கூடிய வார்த்தையோடு இழப்பை ஈடுகட்ட முடியாது. 5இல் ஒரு பங்கை சேர்த்து தர வேண்டும். அப்போ தான் அந்த சாரிக்கு ஈக்குவல் பண்ணப்படும். இல்லைனா நம்ம சும்மா நம்ம நினைக்க சாரின்னு சொல்லிட்டு, அப்போ சிலர் சொல்லுவாங்க சாரின்னு சொன்னால் திந்துருதையா,
சில பேர் கேட்குறாங்க, சில இடத்துல சாரின்னு சொன்னால் கூட சில இடத்துல வேணுக்குன்னு என்ன சாரின்னு சொன்னால் எப்படி இது இதாகும் அப்படின்றாங்கல்ல. அந்த மாதிரி தான், வெறும் சாரின்னு சொன்னதுக்கு முடிவது கிடையாது. அதற்கான நிபந்தனை, அதற்கான கிரயத்தை நம்ம செலுத்தியே ஆக வேண்டும். திருடின பொருள்லேருந்து மதிப்பில் 5ல் 1 பங்கு கூட்டி தர வேண்டும். ஓகே, முதலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் யார் வெளியே நிற்க வேண்டும் என்பதற்கான காரியத்தை பார்த்தோம். ரெண்டாவது, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிவாரணத் தொகையை கண்டிப்பாக செலுத்தியே ஆக வேண்டும். அப்போ தான் உள்ளே வர முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா உள்ளே வர முடியாது. மூன்றாவது, இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது, மூன்றாவது காரியமாக, இப்போ குற்றம் சாட்டப்பட்டவனுடைய மனைவி திருமணத்தில் விசுவாசம் இல்லாதவளாக இருந்தால் அதற்கு என்ன செய்யப்பட வேண்டும்? அதாவது இந்த இடத்துல மனைவி கணவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணிவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? 17 படிக்கிறேன் பாருங்கள். 17 ஒரு மண்பாண்டத்தில் பரிசுத்த ஜலம் வார்த்து வாசஸ்தலத்தின் தரையில் இருக்கும் புழுதியிலே கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்தை அந்த ஜலத்திலே போட்டு ஸ்திரீயை கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கையாகிய நினைப்பூட்டுதலின் காணிக்கையை அவள் உள்ளங்கையில் வைப்பானாக. சாபகாரணமான கசப்பான ஜலம் ஆசாரின் கையில் இருக்க வேண்டும். பின் ஆசாரியன் அவளை ஆணையிடுவித்து, ஒருவனும் உன்னுடைய சயனியாமலும் உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ தீட்டுப்படத்தக்கதாய் பிறர் முகம் பாராமல் இருந்தால் சாபகாரணமான இந்த கசப்பான ஜலத்தின் தோஷத்துக்கு நீங்களாயிருப்பாய். உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ பிறர் முகம் பார்த்து உன் புருஷனுடைய என்று அந்நியனுடைய சமயோகமாய் சயனித்து தீட்டுப்பட்டிருப்பாயானால் கர்த்தர் உன் இடும்பு சும்பவும் உன் வயிறு வீங்கவும் பண்ணி உன்னை உன் ஜனங்களுக்குள்ளே சாபமும் ஆணையிடும் குறியாக வைப்பாராக. அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால், ஒரு மனைவி துரோகம் பண்ணிட்டா கணவன் விட்டு, இது மனைவிக்கு மட்டும் இல்லை கணவனுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று தான், 2 பேருக்கும் தான். என்னன்னா அப்போ நான் ஒரு இன்னும் வாதம் இருக்குது பாருங்கள். பெண்கள் தப்பு பண்ணால் இவங்கள தான் பிடிச்சாங்க. இந்த ஒரு விபச்சார ஸ்திரியை பிடிக்கும்போது அவளை தான் ஏன் பிடிச்சான், ஆண்களை பிடிக்கலன்ற மாதிரி சில பேர் இன்னும் அதுக்கு வாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்கள். இது 2 பேருக்கும் உரிய ஒரு காரியம் தான். என்ன ஒரு காரியம்னா, துரோகம் பண்ணுறது, கணவன் மனைவிக்கு இருக்கின்ற துரோகம். இந்த இடத்துல மனைவி மற்றும் சொல்லப்பட்டிருக்குது. சொல்லப்போனால் 2மே உள்ளே இருக்கிறவன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருவேளை இப்படி மாட்டிக்கிட்டா, அதாவது அவருடைய குற்றத்தை துரோகத்தை இது வெளிப்படுத்துகிறபடியால் அதற்கு நிவாரணம் என்ன? துரோகம் செய்தவளாக இருந்தால் அது அவளுடைய சரீரத்தில் தெரியும். துரோகம் செய்யாதவளாக இருந்தாலும் அது அவளுடைய சரீரத்தில் தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, சத்தியமா பாரு நீ சத்தியம் போட்டால் அப்படியே எனக்கு பழிச்சிருன்னு சொல்கிறாங்களே. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அப்படியே நடந்துச்சு. ஆகதான் இன்றைக்கும் மக்கள் சத்தியம் போட மாட்டாங்க, சில காரியத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏமா ஐயோ வேணான்னு வாங்க, என் தலைமையில் போடவே போடாது அப்படின்னு வாங்க இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அப்படியே. ஏன்னா தேவன் அப்படியே நியாயம் திருத்தார். அப்படியே அந்த காலகட்டத்தில் அப்படி நடந்துச்சு. என்ன சொல்கிறேன்னா, ஒரு மண்பாண்டத்திலே பரிசுத்த ஜலம் வார்த்து வாசஸ்தலத்தின் தரையில் இருக்கும் புழுதியில் கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்தில் போட்டு, என்னன்னா இது ஒரு நாளும் தண்ணீரில் பவரும் இல்லை, மண்ணில் பவரும் கிடையாது. தண்ணீரில் கொஞ்சம் எடுத்து மண்ணை தூக்கி போடுறாருன்னு, அது தண்ணிலேயும் ஒரு மேட்ரு கிடையாது, மண்லேயும் ஒரு விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஆண்டவருடைய தீர்ப்பு என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனே இவைகளெல்லாம் அவங்க மத்தியில் செய்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால், நம்முடைய இருதயங்களில் என்ன இருக்கிறது என்பது கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். அதற்கான காரியத்துக்கு பொறுப்பாளி. என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நான் வைக்கிறேன், ஒருவேளை நீ தப்பு பண்ணேன்னா அது உன் சரீரத்தை பாதிக்கும், நீ தப்பு பண்ணலன்னா அது உன்னைய பாதிக்காது. அப்போனா எவ்வளோ அந்த இடத்துல தன்னுடைய கற்பை காமிக்க வேண்டிய நிலைமையில் இருந்திருக்கிறாங்க என்பதெல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். புரியுதுங்களா? தேவன் அந்த அளவுக்கு எதுக்காக இப்படி இதுக்கு எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணணுங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்யுங்க, அப்படியே விட்டுட்டு போக வேணாமா? இதெல்லாம் பெரிய விஷயமா? இந்த காலகட்டத்தில் எடுத்து பாருங்கள். என்ன இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தோம்னா இது யாருமே ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. என்னங்க இதெல்லாம், நம்ம சட்டமே இப்படி சொல்லப்பட்டிருக்குது, நம்முடைய அரசியல் சாசனத்தில் இப்படிலாம் எழுதப்பட்டு சொல்லிட்டு நம்ம கேஸை வேறு மாதிரிலாம் திருப்பி விட ஆரம்பிப்பாங்க. ஆனால் தேவனுடைய கோர்ட்டில் சட்டம் ஒன்று தான். இன்றைக்கி சட்டங்கள் நிறைய வரலாம், ஆனால் இந்த சட்டத்துக்கு மீறி யாரும் ஒரு சட்டத்தை ஏற்ற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு பெரிய பிரதமராகவோ ஒரு நாட்டில் ஒரு பெரிய ஆளாக மாதிரி சட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரலாம்.
ஆனால் தேவனுடைய சட்டத்தை, இந்த சட்டத்துக்கு மீறி எந்த சட்டத்தையும் நம்ம கொண்டு வர முடியாது. ஒன்று இது வந்து தேவன் கொடுத்த சட்டம், இல்லைங்க இது கொஞ்சம் மாற்றிக்கலாம், இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். பரிசேயருடைய வேலை அதுவாக தான் இருந்துச்சு. ஏன் தேவன் வந்து பரிசேயர்களை எதிர்த்தார் என்று சொன்னால், இந்த பரிசேயர்கள் தேவனுடைய சட்டத்தை மீறி அதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு இன்றைக்கி எப்படி சட்ட திருத்தங்கள், சட்டத்தை கொஞ்சம் மாற்றி அமைப்பது போல் இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க, சட்டங்களெல்லாம் மாற்றி அமைக்க ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு உதாரணம் சொல்ல போனால், தாயின் தகப்பனை கனம் பண்ணணும். என்ன சொன்னாங்கன்னா, நீ தாயின் தகப்பனை கனம் பண்ண வேணாம், இது கொறுப்பான்னு சொல்லக்கூடிய காணிக்கை கொடுத்துரு. சர்ச்சில் வந்து காணிக்கை கொடுத்தீங்கன்னா அப்படி நீ வந்து ஒரு தாயின் தகப்பனை கனம் பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, அப்படி மக்களை வந்து தேவனுடைய வார்த்தையை விட்டு தூரம் கொண்டு போனார்கள் பரிசேயர்கள். ஆகவே தான் தேவன் அவங்களை பார்த்து சொன்ன, பரிசேயர்களே உங்களுக்கு ஐயோ, பெரிய ஒரு பெரிய அதாவது ஹார்டான ஒரு பிரசங்கம்லாம் யாருக்கு பண்ணியிருக்கிறான்னு இயேசு, இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் இவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரமாணத்தை மீறிட்டாங்க. இன்றைக்கி ஒரு வேளை ஆண்டு இருந்தாருன்னா இந்த சட்டத்தை, இப்படிப்பட்ட சட்டத்தெல்லாம் மாற்றவங்களுக்கெல்லாம் ஐயோ. ஹலோ, புரிஞ்சிச்சிங்களா? நீங்கள் யாராக இருந்தாலும் தேவனுடைய சட்டத்துக்கு மீறி ஒரு கிறிஸ்தவனே எளிமின்னு மாற்றினா கூட அவனுக்கு ஐயோ தான். நீ சொல்கிறாங்களே, ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்றது தேவனுடைய நியமனம், அதை மாற்ற முடியாது. ஆனால் இன்றைக்கி என்ன கிறிஸ்தவத்திலே என்ன பண்ணுறாங்க, மேலே நாடுகளெலாம் சில இடங்கள்லாம் ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண்ணெல்லாம் திருமணத்தை பண்ணி வைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு காரியம், சட்டத்தை மாற்றுறாங்க. அப்போ பைபிள் ஆண்டு அவங்கள பார்த்து சொல்கிற காரியம் உனக்கு ஐயோ. ஆமென். புரியுது என்ன சொல்ல வரேன்னு? இந்த தேவனுடைய வார்த்தை மீறி எந்த ஒரு காரியம் போனாலும் அவங்களுக்கு ஐயோ என்ற ஒரு காரியம்தான் ஆபத்து தான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதற்கான காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும், அறிக்கை பண்ணணும், அதை விட்டுவிட வேண்டும் என்பது தேவனுடைய பிரியமாக இருக்குது. பாருங்கள், இவங்க எல்லாருமே பாளையத்துக்கு புறம்பாக்குன்றார். ஓகேங்களா? பாவம் செய்தவன், அசுத்தன், இப்படிப்பட்ட கணவனுக்கு துரோகம், மனைவிக்கு துரோகம் பண்ணுறேன், எல்லாரையுமே பாளையத்துக்கு புறம்பே அகற்றி விடு. ஏன் தேவன் இதை வச்சார்னா, இது பரிசுத்த இடம். இந்த பரிசுத்தமான இடத்துல வந்து தேவன் வந்து அந்த பாவம் உள்ளே இருக்கக்கூடாது என்பதை தேவன் விரும்பினார். சில நேரத்தில் சபையில் கூட இப்படிப்பட்ட பாவம் பண்ணுறவங்க மக்கள் சபையில் பிரசங்கர்கள் கண்டிக்கிறார்கள் என்றால், அது எதுக்கு, சபைக்குள்ளே சில தீட்டு வரக்கூடாது, சபைக்குள்ளே ஒரு அசுத்தம் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக தான் சபையில் கூட சில நேரத்தில் ஊழியக்காரங்க கூட எளிமைன்னு சில வார்த்தைலாம் சொல்லுவாங்க. ஆனால் சில பேருக்கு விசுவாசிகளுக்கு பிடிக்காது. அவங்கள சொன்னது மாதிரி இருக்கும், பாஸ்ட் எங்களாம் திட்டினார், எங்களாம் சொன்னார்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நீங்களெல்லாம் இன்னொரு சர்ச்சைன்னு சொல்லி போயிடுவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வந்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. தேவன் ஒருவேளை உள்ளத்தில் பேசுவார் என்றால் நம்ம சரி செய்து தேவனுடைய ஒப்புரவாகி, தேவன் பரிசுத்தை விரும்பும், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்கின்ற சத்தியம் தான் தேவன்கிட்ட இருக்குது. நான் பரிசுத்தனாக இருக்கிறேன், நீ என்ன வேணும், நீ எப்படி வேணாலும் இருந்துக்க, நீ எப்படியோ சர்ச்சுக்கு வந்தா போதும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? இதெல்லாம் ஏஎஃப்டியில் எப்படிங்க பேசுகிறீங்க, இதெல்லாம் பேசுனதே கிடையாது. ஆமாம், உண்மை தான். ஆமாம், சில நேரத்தில் பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லி தான் ஆகணும். நம்ம வந்து எதுக்குமே வந்து சைஞ்சை போட்டு ஜால்ரா போட்டுட்டு போகிற ஒரு ஆள் கிடையாது. சத்தியம்னா சத்தியம், அவ்வளோதான். வந்து சும்மா வந்து தப்புன்னா தப்பு. ஏன் எதுக்காக சொல்கிறோம், எதுக்காக சிலுவை போதிக்கிறோம், எதுக்காக இந்த காரியத்தெல்லாம் போதிக்கிறோம்? ஒன்று நிச்சயம், பாளையத்துக்குள்ளே தீட்டு இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. 4வது காரியம், நஸ்ரேய விரதத்தை பற்றி போதிக்கிறார். 6ஆம் அதிகாரம் முழுவதுமே கடைசி வரலும் பார்த்தீங்கன்னா நஸ்ரேய விரதத்தை பற்றி தான் போதிக்கிறார். நஸ்ரேய விரதம், அதாவது எபிரேயத்தில் நஸ்ரி என்று சொல்வார்கள். நஸ்ரி என்று சொன்னாலே வேறு பிரிக்கப்படுதல் என்ற அர்த்தம். 1-2 வசனங்கள், 6:1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தர்க்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால். நசரேயன் என்றால் கவனமாக்கலாம். இன்றைக்கி இன்னொரு குழுவையும் நீங்கள் தெரிஞ்சு, இன்னொரு காரியத்தையும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காரியம் என்னென்னா, அநேக நேரத்தில் நசரேயர்கள்னு சொன்னாலே நீங்கள் நிறைய இடத்துல ஜென்ஸை தான் நினச்சிருப்பீங்க, ஆண்கள் தான் நசரேய விரதம் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல கரெக்டாக சொல்கிறாரு பாருங்கள், ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம், நசரேய விரதம் பண்ணி கொண்டவர்களாக, அதாவது இந்த நசரேயனை பற்றி பிரமாணங்களை போதிச்சுட்டு வர, இது ஆணும் இருக்கணும் பெண்ணும் இருக்கிறது. புரிஞ்சுச்சுங்களா? ஆண்களும் நசரேய விரதம் இருக்கலாமா, பெண்களும் நசரேய விரதம் இருக்க முடியும் என்பதை பற்றி போடப்பட்டிருக்கு. சரி, நம்ம நசரேயர்கள் என்று சொன்னால் நம்ம வேதத்தில் டக்குன்னு முதல்ல வரக்கூடியது யார்? வேதத்தை கொஞ்சம் நல்லா படித்தவங்க என்ன சொல்லுவீங்க? முதல்ல யார் நசரேயர்கள்னு சொன்னால், நசரேய விரதம் வந்தவங்க
என்று சொன்னால் முத யார் மனதுக்கு வருவாங்க? சிம்சோன். வெரி குட். இன்னொருத்தர் அடுத்தது யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இன்னொருத்தர் வருவார். யோவான் ஸ்நானன். நசரே. இவர்கள் எல்லாருமே வேதத்தில் நசரேய விரதம் இருந்தவர், நசரேயர்கள். சிம்சோன் ஒரு நசரேயன், ஒரு யோவான் ஸ்நானன் ஒரு நசரேயன், இயேசு கிறிஸ்து கூட ஒரு நசரேயனாகவே இருந்தார் என்பதை பற்றி நம்ம பார்க்கணும். அப்போ நசரேய விரதம் என்று சொன்னாலே ஆண்கள் தான் நம்ம பொதுவாக ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் பெண்களும் நசரேய விரதம் இருக்கலாம், எடுக்கலாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. இருவருக்குமே வேதம் வாய்ப்பை கொடுக்கின்றது. புரியுதுங்களா? அப்போ என்ன, இந்த 6ஆம் அதிகார கடைசின்னு பார்த்தீங்கன்னா நசரேய விரதம் இருக்கும்போது பல சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் போதிக்கிறார். இந்த நசரேய விரதம் இருக்கும்போது எதை செய்யணும், எதை பண்ணக்கூடாது, எதை நீ எந்த காரியத்தெல்லாம் நீ உன் சரீரத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதெல்லாம் வாழ்க்கை முறையில் பல கட்டுப்பாடுகள், சட்டத்திட்டங்கள், இதை எல்லாவற்றுமே சொல்கிறார். ஏன் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாரு? எதுக்காக இந்த நசரேய விரதத்தை பற்றி சொல்கிறாருன்னா, பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும். இது கவனம், திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது எல்லாவற்றையும் ஏன் காரியத்தெல்லாம் தேவன் சொல்லிகிட்டே வர்றாருன்னா, அவர் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். குஷ்டரோகி இருக்கக்கூடாது, பிரமியம் உள்ளவர்கள் இருக்கக்கூடாது, சபத்தை தொடக்கூடாது. இவங்க எல்லாமே பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்கணும், உள்ளே வரக்கூடாது. இன்னொரு காரியம், இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உள்ளே வருவதற்கு என்ன ஒரு தகுதி என்றால் 2 விஷயம் இருக்குது. பலி செலுத்தணும், அபராதம் செலுத்தி அவர்கள் உள்ளே வரும்படி தேவன் சொல்றார். புரியுதுங்களா? 3 பேரும் வெளியே அனுப்புன்ட்டார். இவங்க வெளியே போனவங்க எப்படி உள்ளே வரணும்? அவங்களுக்கு ஒரு வழி இருக்குது, பலி செலுத்தணும், அபராதம் செலுத்த வேண்டும். இப்போ திருமணத்தில் கணவனுக்கு உண்மை இல்லாத ஒரு மனைவி பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். அதே போல் நசரேய விரதத்தில் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடோடு வாழாதவர்கள் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். எத்தனை கட்டுப்பாடுகள் தேவன் கொண்டு வந்திருக்கிறதுடைய காரணமே நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் பாளையத்தில் அசுத்தம் இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். ஏனென்றால் இதெல்லாம் உள்ளே விட்டோம்னா அது பாளையத்தை தீட்டாகிறோம். இங்கே அதாவது பைபிளில் ஆண்டவர் சொல்கிற கொஞ்சம் புளித்த மாவு எல்லா மாவையுமே உப்பு பண்ணிடும், புளிக்க பண்ணிடும். கொஞ்சம் தீட்டு ஆகதான் பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் சொன்னார், புளிப்புள்ளதை உன் வீட்டில் சேர்க்கவே கூடாதுன்ட்டார். பாருங்கள், இந்த வேத வியாக்கியானிகள் சொல்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவங்க 7ஆம் நாளை ஓய்வு நாளாக ஆசரிப்பாங்க. பாருங்கள், அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறது கூட பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே 3 நாளைக்கு முன்னாடியே வீட்டில் பார்த்திங்கன்னா புளிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேடுதுன்னு தேடுவாங்களாம். பாருங்கள், அந்தளவு க்ளீன் பண்ணுவாங்களாம் 3 நாளைக்கு முன்னாடியே. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா தப்பு பண்ணிட்டு பரவாயில்ல, திருவிருந்தெடுக்க போகிறதுக்கு முன்னாடி போய் கொஞ்சம் பாவத்தை அறிக்கையிட்டா ஆண்டவர் அப்படி எல்லா பாவத்தையும் அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு உண்மை நீதி உள்ளவராக இருக்கிற அந்த நேரத்தில் போய் அவர்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயாவது புளிப்பு இருக்குதா, புளிப்பு இருக்கான்னு தேடுவாங்க. அந்த மாதிரி தேடுவாங்களாம் பாருங்கள், வீடு ஃபுல்லாக. அதே போல் தான் பாருங்கள், நம்ம கூட உள்ளத்தில் தேவனை ஆராதிக்க போகிறோம், தேவனை தொழுது கொள்ள போகிறோம், நம்ம ஆயத்தமாகணும். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று வேதத்தில் சொல்லப்படுறது போல் நம்முடைய தேவனை சந்திப்பதற்கு உள்ளம் ஆயத்தமாகி வர வேண்டும். உள்ளத்தில் பாவ காரியத்தோடு ஆகுதான் பாருங்கள். சில இடத்துல செல்ஃபோன்லாம் நைட்டு 1 மணி வரையிலும், சனிக்கிழமை நைட்டு 1 மணி வரையிலும் கண்டது கடையை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்தோம்னா எப்படி இருக்கும் பாருங்கள், உள்ளம் தூய்மையாகவே இருக்காது பாருங்கள். இன்னும் சொல்லுவாங்க 3 நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆஃப் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. சரி, 3 நாளைக்கு முன்னாடி செய்யலைன்னா கூட 1 நாளைக்கு முன்னாடியாவது கொஞ்சம் ஆயத்தமாகி வரலாமே. புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? சரி, என்ன சொல்கிறோம், தேவன் வாசமாக இருக்கிற பாளையம் அசுத்தமாக கூடாது என்பதற்காக தான் தேவன் இப்படிப்பட்ட காரியம் சொல்கிறார். எதுக்காக தேவன் இப்படி நம்மோடு பேசியிருக்கிறான்னா, நம்முடைய வாசம் பண்ணுற ஒரு இடம் இன்றைக்கி அவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார். நம்முடைய சிந்தை பாருங்கள், ஒரு டஸ்ட்பின் மாதிரி இருக்குது, ஒரு அசுத்தம் நிறைந்த தேவன் உள்ளே இருக்கிறார். நம்முடைய சிந்தை பார்த்தீங்கன்னா அசுத்தமாக இருக்குதுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அதாவது கருவூலமா, கருவறையில் கடவுள் இருக்கிறார், வெளியே இருக்கிற எல்லா இடமும் அசுத்தமாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? உள்ளே யாராவது உள்ளே வர முடியுமா?
சேவிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. சாதாரண புறஜாதி மதத்தை சேர்ந்தவங்க கூட பாருங்க, அவங்க கோயிலை அத்தனை தடவை கழுவுன்னு கழுவி எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அதே போல் தான் நம்முடைய இருதயத்தில் ஆண்டு இருக்கிறாரு. அது சுற்றிலும் கருவறை மற்ற பாளையம் போன்ற வெளிப்பிரகாரம் போல இருக்கிறது எல்லாமே நம்முடைய மனம் எப்போதுமே கிளியராக இருந்தால் தான் அந்த இறைவனை தரிசிக்க முடியும். அதுக்காக தான் அதை க்ளீன் பண்ண சொல்கிறார். என்ன எப்படி இதெல்லாம் வெளியே ஏற்றிட்டு உள்ள தூய்மையாக சொல்ல நம்முடைய மனம் கிளியர் ஆவது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கின்றது. ஆமென். புரியுதுங்களா? ஒளி வரும்போது இருளை விரட்டி விட ஆரம்பிக்கும். ஆமென். புரியுதுங்களா? ஒளி எப்படி இருளை விரட்டுதோ அதே போல் அசுத்தமானவர்கள் யார் வந்தாலும் தேவன் அவர்களை விரட்டுறார் என்பதுதான் முக்கியம், தெரிஞ்சுக்கணும். அப்போ அசுத்தமானவர்கள் எப்படி உள்ளே வர முடியும்? அவன் க்ளீன் பண்ண பிற்பாடு தான் உள்ளே வர முடியும். அந்த க்ளீனிங் சார்ஜ் இருக்குது. இன்றைக்கி உள்ள க்ளீனிங் சார்ஜ் இருக்குதா இல்லையா? க்ளீனிங் சார்ஜ் இருக்குது, அதுக்கு எல்லாமே இருக்குது அதே போல் பலி, அபராதம் இதெல்லாமே கட்ட வேண்டியதாக இருக்குது ஏனென்றால் தேவனுடைய மக்கள் தவறான வழியிலே தேவனிடத்தில் அணுகுவதை தேவன் விரும்பவில்லை. தேவன் வாசம் பண்ணுகின்ற இடம், தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு இடம், அது தீட்டுள்ளதாக இருக்கக்கூடாது என்பது தேவ திட்டமாக இருக்கிறது. ஆமென். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஏன் நம்ம தேவனை தரிசிக்க முடியல? மனதில் சுத்தம் கிடையாது. அதான் பெரிய பிரச்சனை அப்போ இஸ்ரவேல் மக்கள் பாதுகாப்பாகவும் இருக்கணும், அவர்கள் பரிசுத்தமாகவும் இருப்பதற்காக தான் இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் தேவன் கொண்டு வருகின்றார். நம்ம சொல்ல புரிஞ்சுக்கணும். நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் அசுத்தமானவர்கள், நாம் குற்றம் செய்தவர்கள், நாம் துரோகம் செய்தவர்கள். எப்படி மனைவி கணவனுக்கு துரோகம் செய்தாலும் அதே போல நாமும் தேவனுக்கு துரோகம் செய்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் நசரே விரதம் இருக்கிறவர்கள் தேவனுடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். நாமும் அநேக நேரத்தில் தேவனுடைய வழிமுறைகளை பின்பற்றாதவர்களாகவே இருந்தோம். நம்ம இப்படி இருக்கும்போது தேவன் அணுகவே முடியாது, தேவனுடைய கிட்ட செல்லவே முடியாது, தேவனுடைய இருப்பிடத்திற்கு செல்லவே முடியாது. தேவன் ஒளி இப்போ இருளாகிய நம்மிடத்தில் இருக்கின்ற இந்த இருளெல்லாம் விரட்ட வேண்டும். தேவனுடைய பரிசுத்தமான பிரசன்னத்தில் நுழையும் போது அசுத்தமானதெல்லாம் கிட்ட விட கூடாது. நம்ம என்ன சொல்கிறேன், நம்முடைய மைண்டு ரினியூ பண்ணப்படணும், மனம் மறுரூபமாக வேண்டும், மனதிலே சுத்தமுள்ளவர்களாக மாற வேண்டும். என்றைக்கு நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கணுமோ அன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நம்மோட உள்ளத்தில் வாசம் பண்ணுற அப்படி. ஆனால் நம்முடைய சிந்தை வெளிப்பிரகாரம் அது எப்போதுமே அசுத்தமாக இருக்கிறது. அதை நாம் சரி செய்ய வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். சரி, எப்படி இந்த பாளையத்திற்கு வருவது? உள்ளே எப்படி வருவது? அநேகருக்கு உள்ள ஒரு ஆசை, பாவம் செய்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பாவம் செய்யாமல் எப்படி தேவனோடு சேரணும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசை, இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசைன்னா நான் தேவனோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கணும், தேவனோடு வாழணுங்க, தேவனோடு இருக்கணும், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையெல்லாம் நமக்குள்ளே இருக்குது இல்லைங்களா? எல்லாருக்குள்ளே இருக்குது. அப்போ பாளையத்திற்கு புறமே நம்ம இருக்கிறோம். ஒரு காரியம் தெரிஞ்சுக்கங்க, நம்ம இப்படிப்பட்டவர்களாக தான் இருந்தோம். அசுத்தமாக இருந்தோம், குற்றம் செய்திருந்தோம், துரோகியாக இருந்தோம், தேவனுடைய வாழ்க்கை முறைகளை பின்பற்றாதவர்களாக இருந்தோம், வெளியே தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். கவனமாக கேளுங்க. இப்போ நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம உள்ளே வரணும், பலி செலுத்தி அபராதம் செலுத்த உள்ளே வரணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம உள்ளே வரதை விட அவர் வெளியே நம்மளை கூட்டிகிட்டு போகிறார் பாருங்க, அதுதாங்க கிரேட். ஆமென். அதாங்க புதிய ஏற்பாட்டில் பவுல் போதிக்கிற போதனை. படிப்போம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம். இப்படி நம்ம வெளியே இருக்கிறோம். நம்ம எல்லாரும் எங்கே இருந்தோம்? வெளியே இருந்தோம் ஒரு நாள். இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? மன ரீதியாக சில நேரத்தில் வெளியே அடிக்கடி போயிடுறோம் பாருங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நம்ம சேர்ந்து படிப்போம். அப்போ விஷயம் நமக்கு புரியும் பாருங்கள். எப்படி அழகாக பிற்காலத்தில் இந்த எபிரேய நிருபத்தை எழுதும்போது எவ்வளோ அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. 13, 12, 13ஆம் வசனம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். புறம்பே என்றால் என்ன? வெளியே பாடுபட்டார். நகரத்துக்கு உள்ள கிடையாது, நகரத்துக்கு வெளியே பாடுபடுறார். படிக்கிறோம். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். இப்போ புரியுதா? இப்போ புரியுது பாருங்க கரெக்டாக.
சில இடத்துல இந்த பழைய ஏற்பாட்டோடு இதை இணைத்து படிக்கும்போது புரியுது. அவர் பாளையத்துக்கு புறம்பே அடிக்கப்பட்டார். இப்போ நம்ம பாளையத்துக்கு வெளியே இருக்கிற நம்ம என்ன பண்ணணும்னா, பாளையத்துக்கு புறம்பே அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் நோக்கி வர வேண்டும் சொல்கிறாரு. புறம்பே ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே அடிக்கப்பட்டார்? கொல்கதா என்று சொல்லக்கூடிய ஒரு மலை. கொல்கதா மலை உள்ள கிடையாது. கொல்கதா மலை எருசலேமுக்கு வெளியே இருக்குது, பாளையத்துக்கு வெளியே இருக்குது. இயேசு கிறிஸ்து பாளையத்திற்கு வெளியே சிலுவையில் மரித்தார். ஏன்னா பலி செலுத்தணும், வெளியே வந்து பலி செலுத்தணும். கூட்டி போகணும்னா வெளியே வந்து பலி செலுத்த உள்ளே கூட்டி வர முடியும். கர்த்தர் பார்த்தாரு, கரெக்டாக ஆசாரியன் பண்ணுற வேலையை இவர் பண்ணுறார். எப்படி ஒரு ஆடு இவனுக்காக வெளியே அடிக்கப்பட்டுச்சு, வெளியே அடிக்கப்பட்டு உள்ள வெளியே இருக்கிற அசுத்தம், குற்றம் செஞ்சவன், துரோகம் பண்ணினவன், தேவனுடைய வழிமுறைகளை பின்பற்றாதவன் எப்படி கர்த்தர் உள்ள கூட்டி வரதுக்கு பலிகளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொண்டு வந்தாரும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் பவுல் சொல்கிறார், எபிரேயர் நிருபத்தை எழுதின ஆக்கியோன் சொல்கிறார், அவரே வெளியே வந்துட்டார். இயேசுவே வெளியே வந்து நமக்காக சொல்கிறார். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எதுக்காக? சொந்த இரத்தத்தினால தீட்டுப்பட்ட ஜனங்களை பரிசுத்தமாக்குவதற்காக. சொந்த இரத்தத்தினால நகர வாசலுக்கு புறம்பே பாளையத்திற்கு வெளியே இருக்கிற மக்களை உள்ளே கொண்டு வருவதற்காக அவர் வெளியே புறப்பட்டு போறார். ஆமென். சொல்றது புரிஞ்சிச்சு என்னன்னு? நம்மெல்லாம் ஒரு நாள் எப்படி வெளியே இருந்தோம், என்றைக்கு அவர் நோக்கி பார்த்தோமோ அன்றைக்கு தான் உள்ள வர ஆரம்பிக்கிறோம். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இதெல்லாம் பக்கா பிளான் சொல்கிறாங்க, தேவனுடைய திட்டம். எவ்வளோ இந்த உலகத்தில் இன்னைக்கு போடுற ஸ்கெட்சு போடுறோம்னா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அவ்வளோ பிளான், அவ்வளோ ஞானி தேவன், அவ்வளோ ஞானம் உள்ளவர் பாருங்க. அன்றைக்கு எவ்வளோ வேலையை பண்ணியிருக்கிறார். இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் நமக்காக எவ்வளோ காரியத்தை பண்ணியிருக்கிறார் பாருங்க. எல்லாமே அதாவது இயேசு கிறிஸ்து செய்து எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுற எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளான். ஒரு தடவை இயேசு ராஜா வாக்க போனாங்க பாருங்க, அவர் மறைஞ்சு போறாரு, நீ ராஜா வாக்கக்கூடாது, ஏன்னா தேவனுடைய திட்டம் மிஸ் ஆகிடக்கூடாது. அதில் கரெக்டாக இருக்கிறார், அதில் தெளிவாக இருக்கிறார். தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், அவருடைய பிளான் அது சொதப்பிடக்கூடாது. அதில் வந்து எந்த ஒரு தீட்டும், ஒரு தீங்கும், ஒரு கரப்டும் உருவாகிடக்கூடாது, ஒரு சின்ன மிஸ்டேக் கூட உருவாகக்கூடாது என்பதில் இயேசு கிறிஸ்து அவ்வளோ கிளியராக இருந்தார், தெளிவாக இருந்தார். ஆமென். வெளியே பாடுபடுறார். ஏன்? அசுத்தன், துரோகி, தேவனுடைய வார்த்தையை மீறினவர்கள் உள்ள வரணும்னா நீ உள்ள, நானே வெளியே வந்து உனக்காக பலி செலுத்தி உன்னைய உள்ளே கூட்டிகிட்டு வரேன். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகள், நீங்களும் நானும் இந்த நிலையில் தான் ஒரு காலகட்டத்தில் பாளையத்துக்கு புறம்பே நாம் இருந்தோம். பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற எதிர்பார்ப்பு என்ன பாருங்கள். அசுத்தமானவர்களும் குற்றம் செய்தவர்களும் துரோகிகளும் தேவனுடைய வழிமுறைகளை பின்பற்றாமல் வெளியே இருக்கிற ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு? இப்போ வெளியே ஒருத்தர் தான் அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சு? யார் என்னை உள்ளே கொண்டு போவார்கள்? இன்னைக்கு கூட யார் என்னை இந்த சங்கிலிருந்து விடுதலையாக்குவார்? நான் கூட சின்ன வயசில் நிறைய ட்ராக்ஸ் எல்லாம் படிப்பேன் பாருங்க. யார் இந்த கட்டிலிருந்து என்னை விடுதலையாக்குவார்? இதெல்லாம் படிச்சிருக்கேன் பாருங்க. அப்படியே இருக்கும். அப்போ வெளியே இருக்கிறவனுடைய ஆசை என்னவாக இருக்கும்? பாளையத்துக்கு உள்ள மக்கள் ஜாலியாக இருக்கிறாங்க, சந்தோஷமான மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, தேவனுடைய பிரசன்னத்தில் களி கூறுகிறார்கள். வெளியே இருக்கிறவனுடைய என்ன இருக்கும்? யாருப்பா நீ வெளியே உள்ளே கொண்டு போகிறது? எப்படி நான் பாளையத்திற்குள்ளே வர முடியும்? எப்படி நான் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போக முடியும்? எப்படி நான் தேவனுடைய பிரசன்னத்தையும் அனுபவிக்க முடியும்? ஐயோ, நான் வெளியே இருக்கிறேனே. யோசிச்சு பாருங்க, பாளையத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு கதியை யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு வழி உண்டு. ஆமென். அதுக்கு முதலாவது தேவைப்படுவது என்ன? நல்ல கவனமாக கேளுங்க. அதற்கு முதலாவது, நான் அசுத்தன் என்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும், வரணும். சில பேர்லாம் நம்ம தப்பே பண்ணாத ஆள் மாரி இருப்பாங்க பாருங்க. நான்லாம் பெர்ஃபெக்ட், நான் பண்ணலைங்க. ஆண்டவர் எதிர்பார்க்குது என்ன? முதலாவது அந்த உணர்வு வரணும். நான் தப்பு பண்ணிட்டேன்ற அந்த உணர்வு நமக்குள்ளே வரணும். அதாவது நான் ஒரு குற்றவாளி, தப்பு பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து ஒரு குற்றவாளி, நான் ஒரு அக்யூஸ்டாக இருக்கிறேன் என்கின்ற உணர்வு இருக்கணும். மூன்றாவது, நான் துரோகம் செய்து விட்டேன் என்ற உணர்வு இருக்க வேண்டும். நான்காவது, தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நிறைவேற்ற தவறிவிட்டேனே என்ற ஒரு உணர்வு நமக்குள் முதலாவது வர வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. மனம் திரும்புவதற்கு முன்னாடி அந்த உணர்வு வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம போக முடியும். உணர்வு இல்லைன்னு வச்சுங்களேன்,
போக முடியாது. ஆண்டவர் பாருங்கள், தாவீதுக்கு பிடிச்ச ஒரு விஷயமே முதலாவது அந்த உணர்வு அவருக்குள்ளே இருந்துச்சு. ஆண்டவரே உமக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டேன்னு, ஆண்டவரே உமக்கு விரோதமாப்பா, உமக்கு விரோதமா. அதுதான் முக்கியம், அந்த ஒரு விஷயம் தான் முக்கியம் வந்து. அப்போ நம்முடைய வாயின் அறிக்கை என்ன இருக்கணும்? நான் ஒரு அசுத்தனாக இருக்கிறேன், நான் குற்றவாளியாக இருக்கிறேன், நான் துரோகம் செய்தவனாக இருக்கிறேன், தேவனுடைய கற்பனைகளை மீறினவனாக இருக்கிறேன், இந்த பிரமாணங்களை மீறினவன் என்ற ஒரு அறிக்கை அவசியம். 13 படிக்கிறேன். ஆகையால் நாம் அவருடைய எபிரேயர் 13 ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கூடவும். நிந்தைன்னா இப்படி நிந்தையில் சுமந்துட்டு போகணும், இப்படிப்பட்ட உணர்வோடு நம்ம போக வேண்டும். அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போகணும். அதுதான் இன்னைக்கு நீங்கள் உள்ளே வரணும்னு ஆசை எனக்கு இருந்துச்சுன்னா, உனக்கு அந்த உணர்வு இருக்குதா? அதாவது பாவத்திலேருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறவங்க, பாவத்திலேருந்து வெளியே வந்து தேவனோடு நெருங்கி சேர வேண்டும் என்று ஒரு ஆசைப்படுறோம். முதல்ல அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் ஒரு பாவி, எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, நான் இப்போ வெளியே இருக்கிறேன், நான் ஒரு குடும்பத்தில் தேவனுடைய குடும்பத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். சிலருக்கெல்லாம் அந்த உணர்வே இருக்கிறது கிடையாது. குற்றவாளின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அவங்க அதை மீறி தான் வேறு ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க ஆகவே வேதத்தை படிக்கும்போது, தேவன் மக்களை உணர்த்தும் போது நம்ம உணரணும். ஓ ரைட், ஆகவே வேதத்தை படிக்கணும். பைபிளை படிக்கும்போது தான் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், நம்ம எங்கே இருக்கிறோம் நமக்கு தெரியும். ஜெபம் பண்ணும்போது நம்முடைய உள்ளத்தில் உணர்த்தப்படுவோம். சபைக்கெல்லாம் வரும்போது கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கும் போதெல்லாம் பாருங்கள், தேவன் நம்மோடு உணர்த்த ஆரம்பிப்பார். ஆகவே தான் இங்கே வரோம், உணர்த்துவதற்காக வரோம். சில பேர் பாருங்கள், சபை கூடி வருதல் அதெல்லாம் அசட்டை பண்ணுறாங்க. நம்ம வருவது நல்லது, ஏன்னா அந்த இடத்துல தேவன் என்னை உணர்த்துறார், என்னை எனக்கு நல்ல வார்த்தையிலும் கொடுக்குறார், ஆனால் என்னை உணர்த்தவும் செய்கிறார். என்னை உணர்த்தி நீ சரி பண்ணுறாருல்ல. அதாவது சில பேர் சர்ச்சுக்கு வராமல் இருக்கிற சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே போனால் மனம் திரும்பணும், ஒன்று சேரணுமே, சமாதானம் ஆகணுமே, இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்ற நிலைமையில் இருக்கிறவங்களாம் யாரும் இல்லை, வர முடியாது. பிசாசு சொல்லுவான், நீ நல்லா தான்ப்பா இருக்கிற, நீ அங்கே வாங்க சர்ச்சுக்குள்ளே போனால் தான் அவங்க தான் உனக்குள்ளே அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி நீ நல்லா தான் இருக்கிறேன்னு பிசாசு காமிப்பான். ஏவாள்கிட்ட சொன்னால அவங்க சாப்பிடும்போது, நீ சாக மாட்ட, அவர் சும்மா சொல்கிறார், நீ சாப்பிட்டா நீ செத்துருவ, இந்த மரத்தில் நீ சாப்பிட்ற சாகவே சாவா அவர் தப்பாக சொல்ல பொய் சொல்கிறாரு. பிசாசு என்ன சொன்னான், நீ சாக மாட்ட, தேவனை போல மாறிடுவேன். அதனால தான் அவர் சாப்பிடக்கூடாது. அநேக நேரத்தில் பாருங்கள், இந்த சபைக்குள்ளாக வரும்போது சில நேரத்தில் ஆண்டவனை உணர்த்தி சரி பண்ணுவார். வரணும், கேட்கும்போது சில நேரத்தில் எப்போதும் கருத்து நல்ல வார்த்தையில் கொடுத்து சில நேரத்தில் நம்மளை கரெக்ஷனும் பண்ணுறாரு. இப்போ கரெக்ஷன் பண்ணும்போது நம்ம சரி பண்ணும்போது நம்ம அடுத்த கட்ட லெவலுக்குள்ள நம்ம போக ஆரம்பிக்கிறோம். ஏவாளுக்கு தெரியாதனால தான் பாருங்கள், சாப்பிட்ட உடனே கண் திறக்கப்பட்டு தான் நிர்வாணி என்பதை அறிய ஆரம்பிக்கிறாள். தேவனுடைய மகிமையை அவர்கள் இழந்து விட்டார்கள். தேவன் மகிமையினால் மூடப்பட்டவர்கள். இப்போ தேவனுடைய மகிமை போனதுனால தான் அவங்க யாருன்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிது. நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த உணர்வு இருக்குதா? தப்பு செஞ்சிட்ட உடனே நான் தப்பு செய்து விட்டேன் என்ற உணர்வு இருக்குதா? நம்ம என்ன பண்ணுறோம், தப்பு செஞ்ச உடனே அந்த உணர்வு வரமாட்டேங்குது. நான் பண்ணது நியாயம் தாங்க, நான் பண்ணது சரிதாங்க. இல்லை, தப்பு பண்ண உடனே முதல்ல சொன்ன தப்பு பண்ணிட்டேன். என்றைக்கு அந்த உணர்வு இருக்குதோ, நான் சொல்கிறேன் அவங்க சூப்பர் ஆள், அவங்க நல்லா வந்துடுவாங்க. என்றைக்கு தன் செஞ்ச தப்பு நான் தப்பே செய்யலைன்னு சொல்கிறாங்களோ, நான் சொல்கிறேன் அவங்க டேஞ்சர், ஆபத்தில் இருக்கிறார்கள். ஆமேன். சொல்கிறது புரியுதுங்களா? சில பேருக்கு பாருங்கள், நீ குற்றவாளி, நீ துரோகி, நீ தேவனுடைய கட்டளை மீறி விட்ட அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு கோபம் வரும், வெறுப்பு வரும். வெறுப்பெல்லாம் வரக்கூடாதுங்க. ஒருத்தர் சுட்டி காமிச்சாங்கன்னா அவங்க மேலே கோபம் வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது. எந்த ஒரு மனிதனுக்குள்ளே சந்தோஷம் வருதோ, பரவாயில்ல, நான் பண்ண தப்பை எனக்கு சுட்டி காமிச்சல்லப்பா, நான் தெரியாமல் இவ்வளோ நாள் தெரியாமல் செஞ்சுக்கிட்டது, இப்பயாவது நான் செஞ்ச தப்புன்னு சுட்டி காமிச்சப்பாரு. அப்படிப்பட்டவர்கள் திருந்த அடுத்த கட்ட வாய்ப்பு இருக்குது. சில பேர்லாம் பாருங்கள் அப்படியே போவாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தப்பாங்க, இதெல்லாம் இப்படி தப்புன்னு பேசிட்டு வரீங்க. அப்படி இல்லை. திரும்ப சொல்கிறேன், தப்பு செஞ்ச உடனே என்றைக்கு நம்ம அதை அக்செப்ட் பண்ணி ஒத்துக்கொள்கிறோமோ அன்றைக்கு வாழ்வு இருக்குது. இந்த பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறவன் இல்லைங்க, நான் குற்றவாளிலாம் கிடையாது, தப்பே பண்ணலைங்க, துரோகம் பண்ணலைங்க, என்னை பாருங்கள் ப்ளேம் பண்ணி
பொய் சாட்சியெல்லாம் சொல்லி வெளியே கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தானா, இன்னும் சொல்கிறான் அவன் அங்கேயே தான் இருப்பான். என்றைக்கு உள்ள ஒன்று ஆசைப்படுறானோ அன்னைக்கு தான் அவன் யாருன்னு வெளியே கொண்டு வருவா, அந்த எண்ணம்லாம் அவனுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும். நான் சொல்கிற புறம்பே இருக்க ஆரம்பித்தாங்கன்னா தேவன்கிட்ட வராமல் சொல்கிறார் இல்லையா, 13 சொல்கிறார் இல்லையா, அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவோம். அவர்கிட்ட வரும்போது நமக்கு தீர்வு உண்டு. அவர்கிட்ட வராமல் நான்லாம் வர முடியாதுங்க, நான் போக முடியும், நான் தப்பு பண்ணலைங்க, நான் பண்ணது தான் கரெக்டுன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணுறேன். சொல்கிறேன், அவங்க பழையதுக்கு புறம்பே இருந்தாங்கன்னா கூடிய விரைவில் நரகத்துக்கு போக வேண்டிய அபாயமும் அவர்களுக்கு நேரிட கூடும். ஆமென். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? பாளையத்துக்கு வெளியே இருந்தாங்கன்னா, அப்படியே வெளியே வாழ்ந்தாங்கன்னா அவங்களுடைய முடிவு நரகம். ஆனால் பாளையத்துக்கு உள்ளே வந்தாங்கன்னா நான் சொல்கிறாங்க, தேவனும் இருப்பார், தேவனுடைய பிரசன்னமும் இருக்கும், தேவனுடைய ஆசீர்வாதமும் அவர்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். வழி உண்டா? உள்ள வரத்துக்கு வழி உண்டா? எஸ், வழி உண்டு. என்னை போல ஒருத்தர் பாளையத்துக்கு புறம்பே வந்து அவர்கிட்ட அசுத்தம் கிடையாது, அவர்கிட்ட துரோகம் கிடையாது, அவர்கிட்ட குற்றம் கிடையாது, அவர் எந்த ஒரு தேவனுடைய வார்த்தையை மீறல. சூப்பர் பலி, அருமையான பலி, நமக்காக பலியானார். ஆமென். இயேசு கிறிஸ்துன்னு சொல்லக்கூடியவர் வெளியே பாளையத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு ஆள் மாதிரி அவர் கிடையாது. முழுக்க 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 எல்லா காரியத்தையும் கரெக்டாக வாழ்ந்தவர். இப்போ அவர் ஏன் அடிக்கப்பட்டார்? நம்முடைய அசுத்தத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய குற்றத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய துரோகத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய இதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு இப்போ அவருடைய இதெல்லாம் நமக்கு கொடுக்குறார். ஆமேன். அவர் சொல்கிறார் எபிரேய ஆக்கியோன், நீ அவர்கிட்ட வா. ஆமேன். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? உணர்வு நமக்குள்ளே வரணும். உணர்வு நமக்குள்ளே இருந்தால் தான் அவர்கிட்ட வர முடியும். ஆமேன். எப்படி அந்த பெண்ணை சோதிப்பதற்கு அந்த தண்ணியில் ஒரு மண்ணை கலந்து போட்டு குடித்து அதை வச்சாதான் அவளுடைய லைஃப்பில் தீட்டு உள்ளவளா தீட்டு படாதவளா தெரிகிற மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் காடியவே ருசிச்சு பார்த்தார் கல்வாரி சிலுவையிலே. அந்த தண்ணியை குடித்தார். இங்கே எப்படி அந்த பெண் அந்த தண்ணியை குடிக்கணுமோ அதே போல் அவர் அந்த தண்ணியை குடித்தார் நமக்காக. ஏன்? என்னையும் உங்களையும் பரிசுத்தமாக்குவதற்காக. வேதம் சொல்கிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவனும் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். இப்போ தேவனுடைய கோபம் நம்மேல் பற்றி எறியாமல் அதிலிருந்து பாதுகாத்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாளையத்துக்கு புறம்பே இருந்தோம்னா அழிவு நிச்சயம். அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் யாரை பாதுகாத்துச்சு? பாளையத்துக்கு உள்ளே இருக்கிறவனை, பாளையத்துக்கு வெளியே இருக்கிறவனை கிடையாது. யோசிச்சு பாருங்க, இவங்க எவ்வளோ சொகுசான வாழ்க்கை, அவன் எப்படி ஒரு நரக வேதனையான ஒரு வாழ்க்கையை வெளியே இருக்கிறவன் வாழ்ந்திருப்பான். ஆனால் கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை என்னை உள்ளே கொண்டு வந்து கிறிஸ்து இயேசுவினால் அவர் நமக்கு சிலுவையினால் சம்பாதித்து கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு அனுபவிக்க வைக்கின்றது. தேவனுடைய கோபம் இப்போ என் மேலே இல்லை. ஏன்? என் கோபம் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொண்டார். ஆகுதான் சிலுவை மீட்பின் சின்னம், சிலுவை ஆசீர்வாதத்தின் சின்னம், சிலுவை பாதுகாப்பின் சின்னம், சிலுவை தேவ கோபாக்கினிலிருந்து நம்மை பாதுகாக்கின்ற ஒரு சின்னம். ஆகுதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். இப்போ பாளையத்துக்கு புறம்பே இருந்த என்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தினால், சிலுவையினால், இரத்தத்தினால், பலியானதினால் என்னை இப்போ பாளையத்துக்கு உள்ளே கொண்டு வந்து விட்டார். எல்லாரும் சொல்லுங்க, நான் வெளியே இருந்தேன், இப்போ இயேசு என்னை உள்ளே கொண்டு வந்து விட்டார். ஆமென். இப்போ நான் உள்ளே வருவதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சிலுவையும் தான் நான் உள்ளே வருவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது. அதுதான் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நம் கண் முன் நிறுத்த வேண்டும். ஒவ்வொரு நேரம் நிறுத்தணும், கண்ணோக்கி பார்க்க வேண்டும், சிலுவையை பார்க்க வேண்டும். ஆண்டவரே, பாளையத்துக்கு வெளியே இருந்த என்னை உம்முடைய சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக என்னை ஒன்றாக்கினீரே. இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தின் பரிசுத்தம் செய்யக்கூடிய நகரவாசலுக்கு புறமே பாடுபட்டீரே, புறமே எனக்காக பாடுபட்டீரே. ஆமென். சொல்கிறது புரியுதுங்களா? எப்படி இருந்த நம்மளை
அவர் வெளியே வந்து நமக்காக பலியாகி நீ இப்போ என்னை ஏற்றுக்கொண்டா போதும், நீ என்னை உணர்ந்து என்னுடைய பாவத்திற்காக ஒரு தண்டனை தீர்க்கப்பட்டாயிற்று, அபராதம் செலுத்தப்பட்டாயிற்று என்பதை நீ விசுவாசித்தால் போது நீ உள்ள வர முடியும். எல்லா விதமான தண்டனைக்கும் நீ நீங்களாக மீட்கப்பட்டிருப்பாய். ஆமென். பாருங்க, பாளையத்துக்கு இப்போ உள்ளே வரான் பாருங்க மனுஷன், அவனுக்கு என்னெல்லாம் இருக்குது? ஆசீர்வாதம் இருக்கின்றது. ஏன்னா 6ஆம் அதிகாரத்தில் கடைசியில் பிளஸ் பண்ணுறாருல, இது யாருக்கு பிளஸ்ஸிங்கன்னா பாளையத்துக்கு உள்ளே இருக்கிறவங்க. பாளையத்துக்கு வெளியே இருந்தால் தேவனுடைய கோபம், ஆனால் பாளையத்துக்கு உள்ளே இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம். 21 பொருத்தனை பண்ணின நசரேனுக்கும் அவன் தன் கைக்கு உதவுகிறது அல்லாமல் தன் நசரேய விரதத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கைக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. அவன் செய்த பொருத்தனையின்படியே தன் பொருத்தனையின் பிரமாணத்துக்கு ஏற்க செய்து தீர வேண்டும் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இப்போதான் பிளஸ்ஸிங் ஆரம்பிக்கிறார். உள்ளே வந்துட்டான்ல, உள்ளே வந்த பிற்பாடு நீ என்ன பண்ண, நீ ஆரோனோடும் அவன் குமாரனும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். உள்ள வந்தோனையும் என்ன கிடைக்குது? ஆரோனின் பிளஸ்ஸிங் உண்டாகுது. பிதாவின் ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதம், திருத்துவ தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகுது. நம்மை ஆசீர்வதித்து காப்பது பிதாவாகிய தேவன், நம்மேல் கிருபையாயிருந்து தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்குவது இயேசு கிறிஸ்து, நமக்கு ஆதரவு கொடுத்து நம்மை தேற்றி சமாதானம் கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர். ஒரு நாள் பாளையத்துக்கு புறம்பே இருந்தோம், ஒன்றுமே இல்லை, வெளியே அசுத்தம், உங்களை என்னையும் குற்றவாளிகளாகவும் தீர்த்தது, எல்லா காரியமும் துரோகம் செய்தவர்களாக நிறுத்தியது. ஆனால் இப்போ பாளையத்துக்கு உள்ளே இருக்கிற நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஆரோனின் ஆசீர்வாதம் காலையும் மாலையும் காதுகளில் கேட்டுக்கிட்டு இருக்குது. ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வெளியே இருக்கிறவங்க காட்டு உள்ளே இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்பதை யோசிச்சு பாருங்கள். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கேட்க முடியாத கர்த்தர் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். பாளையத்துக்கு வெளியே, அதாவது இன்னும் நம்முடைய மனதிலே நம்ம இன்னும் தேவனோட தூரம் போக போக இப்படிப்பட்ட ஆசீர்வாதம்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது. என்றைக்கு நம்ம உணர்ந்து பைபிள் படம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவனுடைய இரக்கம் நிறைய இருக்குது. யாருக்கு? பாவத்தோடு வாழ்கிறவங்களுக்கு, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களுக்கு. ஆமென். ஒரு நாள் பாளையத்துக்கு புறம்பே அழுதுகிட்டு இருந்தேன், பாளையத்துக்கு புறம்பே புலம்பிக்கிட்டு இருந்தேன். யாருனை விடுவிப்பார், யாருனை இந்த காயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார்னு கலங்கிட்டு இருந்தேன். இப்போ உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து விட்டார். ஆமென். இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும், சமாதானத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் சிலுவை கேட்க செய்ததே, சிலுவை கொண்டு வந்ததே. ஆகுதான் சிலுவை மீட்பின் சின்னம், சிலுவை சிலுவை என்று சொல்லக்கூடிய புனித சின்னம், சிலுவை ஆசீர்வதிக்கிற சின்னம், சிலுவை நம்மை பாதுகாக்கிற சின்னமாக இருக்கிறது. ஆகவே இந்த சிலுவைக்காக எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். என்ன சொன்னிச்சு, நீலாம் வெளியே, அவனெல்லாம் வெளியே அனுப்பு, உள்ள வரக்கூடாது. ஆனால் உள்ளே வரத்துக்கு ஒரு நிபந்தனை இருந்துச்சு, அபராதம் இருந்துச்சு, பலி இருந்துச்சு. என்ன செய்யணும்? ஆசாரியன் வெளியே போகணும். வெளியே போய் சில காரியத்தை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் பேச போகிறதெல்லாம் எப்படியெல்லாம் நடந்துச்சு என்பதெல்லாம். ஆனால் ஒன்று, இயேசு கிறிஸ்து நகரத்துக்கு வெளியே பாடுபட்டார். அசுத்தனான என்னை, குற்றவாளியாக இருந்த என்னை, துரோகியான என்னை, மீறின என்னை பாளையத்திற்குள்ளே சிலுவை என்னை கொண்டு வந்தது. ஆமென். இதுதான் உண்மை. என்னை ஆசீர்வாதத்திற்குள் என்னை வாழ வைத்ததே, அதற்காக நன்றி என்று சொல்லி எப்போதும் சிலுவைக்கு நன்றி செலுத்த வேண்டும். எழுந்து நிற்போம். சிலுவைக்காக நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவியும் குற்றமுள்ளவனும் அசுத்தனும்
தேவனுடைய வார்த்தைக்கு மீறினவனும் அவன் பாளையத்திற்கு புறம்பே தள்ள வேண்டும் என்பதுதான் உடைய சட்டமாக இருந்தது. புறம்பே நாங்கள் அங்கலாய்த்தவர்களாக இருந்தோமா? ஐயோ, யார் என்னை உள்ளே கொண்டு போவார்? யார் என்னை திரும்பவும் பாளையத்துக்குள்ளே கொண்டு போவார்? மீட்பு இருக்குதா? எனக்கு ஒரு திராணி இருக்குதா? உள்ளே போக முடியுமா? தேவனையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியுமா என்ற ஒரு நாளில் இருந்தோம். ஆண்டவரே, எங்களை ரட்சித்து எங்களை மீட்டு உள்ளே கொண்டு வந்திருக்கார் என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே, சில நேரங்களில் எங்கள் மனதிலே நாங்கள் அடிக்கடி பாளையத்தை விட்டு வெளியே போயிடுறோம். ஆண்டவரே, அடிக்கடி நாங்கள் எண்ணங்களிலே உண்மை விட்டு தூரம் போய் விடுகிறோம். ஆண்டவரே, ஓ எங்களை மன்னியும் அப்பா. அப்படி சிலுவை நோக்கி பார்க்குறோம். சிலுவை உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் என்ற ஒன்று இல்லை என்றால் நாங்கள் திரும்ப உம்மிடத்தில் வரவே முடியாதே கர்த்தாவே. ஓ, உம்முடைய சிலுவைக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய சிலுவைக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் இருப்போம் என்றால் நாங்கள் பாளையத்திற்கு புறம்பே தானே இருக்க வேண்டுமே கர்த்தாவே. அதற்காக ஏராளமான காரியத்தை நாங்கள் செய்து ஆக வேண்டுமே, அப்போ தானே உள்ளே வர முடியும். ஆனால் இன்றைக்கு உம்மை நோக்கி பார்த்தாலே புறம்பே அடிக்கப்பட்ட, சிலுவையில் அடிக்கப்பட்ட தன்னுடைய சொந்த இரத்தத்தையே எங்களுக்காக சிந்தின உம்மை நோக்கி பார்க்கும்போது திரும்பவும் நாங்கள் இழந்து போன சந்தோஷம், இழந்து போன மீட்பு, இழந்து போன எல்லா காரியத்தையும் எங்களுக்கு கொடுக்கிறீரே. ஆரோனின் ஆசீர்வாதத்தை கேட்க பண்ணுகிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பாளையத்திற்கு உள்ளேயே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்கள் எண்ணங்களை நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம். எங்கள் எண்ணங்களில் தேவையில்லாத குப்பைகளை உள்ளே விட மாட்டோம் ஆண்டவரே. எங்கள் எண்ணங்களிலே உம்மை விட்டு தூரம் போக மாட்டோம் ஆண்டவரே. எங்கள் எண்ணங்களிலே பாவம் செய்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய மகிமையை அற்றவர்களாக வாழப்போவதில்லை கர்த்தாவே. இனிமேல் கர்த்தாவே, பாளையத்திற்கு உள்ளே நீர் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் உடையவர்களாக மாற எங்களுக்கு திராணி கொடுப்பீராக. அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுடைய சிலுவையினால் எங்களுக்கு உண்டு பண்ணினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி ஆண்டவரே, சிலுவைக்காக நன்றி, சிலுவைக்காக நன்றி ஆண்டவரே. மீட்புக்காக நன்றி, இரத்தத்திற்காக நன்றி, எங்களுக்காக பலியானிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களுக்காக வெளியே வந்து, ஓ உம்முடைய அன்பு எவ்வளோ பெருசு ஆண்டவரே. நாங்கள் வெளியே இருக்கிற எங்களை மீட்பதற்காக நீங்களே வெளியே வந்து எங்களை வெளியே பாடுபட்டு ரத்தம் சிந்தி உம்மை நோக்கி பார்ப்பதன் மூலமாக எங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்தீரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி நன்றி. ரத்தத்திற்காக நன்றி, காயங்களுக்காக நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 5 காயங்களுக்காக நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களை உள்ளே கொண்டு வந்திருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மனதை கிளியர் ஆக்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயத்தை சுத்தமாக்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப நாங்கள் இழந்து போன அந்த சந்தோஷத்தை திரும்ப கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இழந்து போன மகிமை திரும்ப எங்களுக்கு மீட்டு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலுவைக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் துரோகத்தை மன்னித்த, எங்களுடைய குற்றத்தை மன்னித்த, எங்கள் அசுத்தத்தை மன்னித்த, எங்கள் மீறுதலை மன்னித்த சிலுவைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய சிலுவை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் வரட்டும் ஆண்டவரே. உம்மை விட்டு தூரம் போய்விடாத வண்ணம் உம்முடைய சிலுவை அண்டையிலே வாழட்டும் கர்த்தாவே. ஓ நன்றி 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 ஆண்டவரே. சிலுவை விட்டு தூரம் போய்விடாத வண்ணம் எப்போதும் சிலுவையை கட்டி அணைத்து வாழ்கிறவர்களாக உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. சிலுவையினால் உண்டான அனைத்து ஆசீர்வாதங்களும் நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பெற்று வாழட்டும், அனுபவிக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டவர்கள் இனிமேல் வெளியே இல்லை, புறமே வெளியே இல்லை, பாளையத்திற்கு புறமே இல்லை, பாளையத்திற்கு உள்ளே வந்து விட்டது எண்ணி மகிழட்டும், களி கூறட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய ஆசீர்வாதத்திற்குள், ஆரோனின் ஆசீர்வாதத்திற்குள் நம்முடைய பிள்ளைகள் வந்து விட்டதற்காக நன்றி. திருத்துவ தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள் நம்முடைய பிள்ளைகள் வந்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பையும் உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய சமாதானத்தையும் இந்த பூமியில் அனுபவிக்கட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.